இல்லை, அஜித் சார் சொல்றது அது ஒண்ணுதான். அவருக்கு வந்து ரேசிங்ல தான் அவருக்கு வந்து ஒரு ஹாப்பினஸே இருக்கு. அவர் அந்த ஏதோ ஒரு வீடியோ காமிச்சாரு, ஃபுல்லா மழை கல்லு எல்லாம் இதா இருக்குது, எப்படி போறீங்கன்னா அதுதான் ஃபன்னு. ரெயின் கோட் போட்டுட்டுலாம் போறது ஃபன் இல்லையா, இதுதான் ஃபன். டெல்லியில வந்து எங்களுக்கு வாத்தி கம்பெனி ஷூட் பண்ணோம். ஃபுல்லா பொல்யூஷன், பயங்கரமா ஏர் குவாலிட்டிலாம் ரொம்ப அடி வாங்கி எங்கேயோ போயிடுச்சு. எல்லாருமே அப்பயே மாஸ்க் போட்டு பிஃபோர் கோவிட். அவர் வந்து மாஸ்க் போடாமல் உட்காந்துட்டு இருந்தார். நான் பக்கத்தில் கூப்பிட்டாரு, என்ன சார் மாஸ்க் போடல. As it is, it's a very deep character. Okay? It's very, very, very deeply layered. And then the experiences I was going through in my personal life also kind of like அது ஒரு மாதிரி சிங்க்ல அப்படியே நடந்தது. இந்த படமும் என்னோட பர்சனல் லைஃப்பும் அப்படியே இருந்தது. நீ ஹாப்பியா இருக்கியா? ஒருவேளை இப்போ நான் சிங்கிளா இருந்தா நான் ஒரு வருஷத்துக்கு நான் 5 படம் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு இது அது என் பிரச்சனையே கிடையாது. நான் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாலும் அந்த எனக்கு பிடிச்சி ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட். அது ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு, வை ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட்ங்கிறது அது என்னோடது. நான் ஒரு ஷாட்ல அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கீங்க. பார்க்க பறந்துட்டு இருக்க ஒரு சன்னியாசி. யூஸ்வலா இந்த மாதிரி இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்ல 2 women பாக்குற வாய்ப்புகள் நிறைய இருக்கு தமிழ் சினிமால. ஆனா 2 men பாக்குற ஸ்பேஸ் கொஞ்சம் ரொம்ப யூனிக்கா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது நேவிகேட் பண்றதுக்கு? இது எல்லா லைஃப்லயுமே இருக்கிறது தானே. ஒரு எக்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும், அப்புறம் ஒரு பிரசன்ட் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் தான் இது. ரொம்ப படம் நாங்கள் ஷூட் ஆரம்பிச்சு எவ்ரிதிங் நாங்கள் ரிஹர்சல்ஸ் எல்லாமே போய் முடிச்சுட்டு ஷூட்டுக்கு போகிறோன்ற முன்னாடி நாளே வந்து ஐ ஹேட் டு கோ த்ரூ அ மேஜர் சர்ஜரி அட் தட் பாயிண்ட். நானா தேடி போய் நான் இப்போ ஒருத்தங்கிட்ட போயிட்டு எனக்கு உங்க படத்துல பண்ணணும்னு சொல்லி அவங்க என்ன படத்துல காசு பண்ணதா இது வரைக்கும் நான் ஒரு படம் கூட பண்ணேன். சேம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். என் பேர் நாராயணி. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது த காஸ்ட் ஆஃப் ஓ பட்டர்ஃப்ளை. மார்ச் 6 ரிலீஸ் ஆகுது. சிபி சந்திரன், நிவேதிதா சதீஷ், டைரக்டர் விஜய், லக்ஷ்மி பிரியா அண்ட் அருண். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். கிரேட். ஓகே, ஸோ ஐ திங்க் பிஃபோர் வி பிகின், ஐ திங்க் நம்ம அந்த எலிஃபென்ட் இந்த ரூம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த பட்டர்ஃப்ளைன்ற டைட்டில். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இந்த நம்ம படிச்சதுலாம் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் நிறைய படிச்சிருக்கோம். ஸோ ஐ வாண்ட் டு நோ இஃப் இட் இஸ் த சேம் தட் யூ ஆர் ட்ரைங் டு கோ அக்ராஸ். என்ன மாதிரி எமோஷன் இது டிடெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு டு ஈச் ஒன் ஆஃப் யூ. ஸோ ஓகே, ஸோ நீங்கள் யூ மைட் ஹவ் காட் அ ஹாரர் த்ரில்லர் வைப் மாதிரி அந்த இதில். ஸோ இந்த படம் வந்து இப்போ யூ பிளான் திங்ஸ் இன் லைஃப், யூ வாண்ட் இந்த மாதிரி போகணும் லைஃப் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. பட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக போகும்போது நமக்குள்ள ஒரு ஹாரர் வரும். அந்த ஹாரர் தான் அந்த ஹாரர் நீங்கள் பார்க்குறது. ஆக்சுவலி எப்படி ஹவு கேன் இட் கோ ஸோ ராங் அப்படின்ற ஒரு ஹாரர் இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் வீவ் கான் ஃபார் இந்த ஃபிலிம். அண்ட் அது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் நீங்கள் சொன்னதும் இஸ் தேர் இன் தி ஃபிலிம். ஸோ தட் இஸ் வை த டைட்டில். So this is like the anxious person's worst nightmare. Yes, exactly. Yeah. And how do you deal with that anxiety? எப்படி அது கடந்து எப்படி நீங்க வந்து how do you go forward அப்படிங்கறது தான் படம். I think ட்ரெய்லர் பார்த்தபோது ஐ மீன் நிறைய படத்துல வந்து நிறைய ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டைம் in probably a really long time ட்ரெய்லர்ல ஒரு ட்விஸ்ட் வச்சு பார்த்திருக்கேன். towards the end where she confesses that there was a murder பண்ணிருக்கேன் அப்படின்றது. சோ நம்ம நிறைய இந்த ஹில்ஸ்ல வச்ச மாதிரி நிறைய மிஸ்ட்ரிஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். நீங்க இதை எப்படி டிஃபரெண்டா அப்ரோச் பண்ணீங்க? என்ன மாதிரி எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை மைண்ட்ல வச்சு அப்ரோச் பண்ணீங்க? ஸோ இது வந்து ஐ மீன் ஆக்சுவலி உங்க क्वेश्चन வந்து இஸ் இட் அபௌட் the uniqueness of the script? ஓகே. ஸோ this is a relationship thriller. Right. Okay, so usually you don't find a thriller in or a relationship film being set in a thriller genre. அது த்ரில்லர்னா வந்து யூஸ்வலாக ஒரு மர்டர் இல்லை வந்து ஒரு க்ரைம் அந்த மாதிரி எதாவது ஒன்று நடக்கும். வேற திஸ் இஸ் a film about relationships but it's communicated in a thriller genre. அதுதான் இதோட டிஃபரன்சியேஷன் ஆர் யூனிக்னஸ் அப்படின்னு நினைக்கிறேன். Okay. So that is so I wanted to explore this very intimate settingல very close இந்த கேரக்டர்ஸ் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ் அது எப்படி வந்து how can it be said in a thriller format அப்படின்றது தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். ஓகே, ஐ திங்க் உங்க 2 பேருக்கு அட்லீஸ்ட் ஃபார் யூ நீங்க என்னதான் வந்து மாஸ்டர் படத்துல துணிவிலையும் நடிச்சிருந்தாலும் அண்ட் யூ ஹெல்ப் நீங்க வந்து இடிமின்னல் காதல தனியாவே வந்து ஸ்டார் பண்ணிருக்கீங்க. அப்படி பண்ணாலும் ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் மல்டி ஸ்டாரர் வேற ஒரு லைக் ஒரு லீட் ரோலா மல்டி ஸ்டார்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்ணிருக்கீங்க. அதுல வந்து where you have the opportunity to shine. லைக் நம்மளால இதுல வந்து காமிக்க முடியும்னா இதெல்லாம் காமிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதே சமயத்துல ஷேரிங் இட் வித் அதுல் as well. ஸோ உங்க 2 பேருக்கு அந்த ஸ்கிரீன் டைனமிக்ஸ் எப்படி இருந்தது?
படத்துல? இல்லை அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு படம் பண்ணியிருந்தேன், வஞ்சகர் உலகம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், லைக் இது மல்டி ஸ்டாரர், பட் நம்மளுக்கான ஸ்கோப் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி படிக்கும்போது பேசிக்லி லைக் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் தான் படத்தில். ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்கோப் நல்லா இருக்கும், லைக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றது தெரியும். ப்ளஸ் ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணும்போது இன்னுமே ஒரு ஸ்டெப் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு டிப்பிக்கலான ஒரு ஃபார்மேட்டில் இல்லை, ஒரு ஹீரோ ஹீரோயின் வில்லன் அந்த ஒரு ஃபார்மேட்டில் இல்லை. இது வந்து டோட்டலாக எனக்கு ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தார். ரிச்சர்ட் லிங்கேட்டர் டைரக்டர் இருக்கார். அவர் வந்து நிறைய பிஃபோர் சன்ரைஸ், டேப் அந்த மாதிரி மூவிஸ்லாம் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரா, நான் அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், பட் டேப் பார்த்தேன், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. முடிஞ்சால் அந்த படம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஃபார்மேட்டில், பட் அது டோட்டலாக வேறு இது எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அன்யூஷுவலான கதைகள் சொல்லும்போது நம்மளுக்கு எல்லா விதத்துலேயுமே நல்ல ஆடியன்ஸுமே வந்து இப்போ அந்த மாதிரி படத்துக்கு வராங்க நிறையா. ஸோ இது ஒரு பேசிக்காக ஒரு சிங்கிள் ரூம் ட்ராமா மாதிரி, பட் மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் ஒரு வீட்டில் ஒரு நைட் நடக்கும், ஒரு பெரிய ஒரு சீன் வந்து நடக்கும், அதுதான் மேஜர் போர்ஷன். ஸோ அதுவே ஒரு பெரிய சேலஞ்ச். ஆஸ் அ டைரக்டராகவும் சரி, நாங்கள் ஆக்டர்ஸாகவும் சரி, நான் நிறைய நாள் நடிக்கணும். பட் அந்த ஒரு நைட்டில் நடக்கிறது தான் நம்ம இமேஜின் பண்ணி அதே மாதிரி இருக்கணும், எல்லாமே கண்டினியூட்டிலேருந்து எல்லாமே. ஸோ இது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் எனக்குமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி என்னதான் மாஸ்டர், எனக்கு பெரிய படங்கள் நடிக்கும்போது என்ன ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்கும் இருக்குது. என்னென்னா நம்ம பயங்கரமாக நம்மளை எல்லாருமே பார்ப்பாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு மேனரிசம் பண்ணுறது, இல்லை சின்ன ஒரு ரோல் கிளிக் ஆச்சுனாலும் பயங்கர ரீச் இருக்கும். அதே மாதிரி என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் எடிட்டில் நிறைய விஷயங்கள் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அது துணிவில் பார்த்தேன், நிறைய எடுத்தாங்க எங்களுக்கு, பட் அது எடிட்டில் நிறையா போயிடுச்சு. அது எங்களுக்கு வினோத் சார் முன்னாடியே சொல்லிட்டாரு, ரிலீஸ் முன்னாடியே எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி சித்தி இது போயிடுச்சு, நீங்கள் நல்லா இன்டர்வியூவில் கேமியோன்னு சொல்லிவிடுங்கன்னு சொன்னார். தேங்க்யூ சார், அட்லீஸ்ட் யூ இன்ஃபார்ம் பிஃபோர். ஸோ இதெல்லாமே இருக்குது. பட் அது அப்படி இருந்தாலுமே துணி வந்து அந்த சாங்லலாம் வரதுனால நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இந்த படத்தில் என்னென்னா, இதை பார்க்குற எல்லாருமே ஒரு ஆக்டராக பார்ப்பாங்க, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக பார்ப்பாங்க. இப்போ ஓகே இவனால் இன்னும் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுறான், ஸோ ஒரு நல்ல படம் பண்ணுறான், ஒரு நல்ல டீமோட பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சஸ்லாம் வரும். ஸோ எண்ட் ஆஃப் த டே எனக்கு இந்த மாதிரி படம் பண்ணுறது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கிற விஷயத்த பண்ணால் அது மக்களுக்கும் பிடிக்குன்றதை நான் நம்புவேன். கண்டிப்பாக எல்லாத்தையும் ரீச் ஆகும். டைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் எங்களுக்குள்ள வி brought that comfortability between us. லைக் நல்லா ஐ திங்க் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஐ திங்க் நாசர் சார் சொன்ன ஒரு விஷயம் அதுதான், இந்த 3 பேரோட அவங்களோட சிங்க் வந்து தே ஷுட் பி வெரி கம்ஃபர்டபுள் வித் ஈச் அதர் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ ஆமாம், ஸோ அவர் வந்து அண்ட் வி மேட் ஷுர். ஸோ ஈவன் பிஃபோர் ரிஹர்சல்ஸ் வி ஹேட் ஸ்கிரிப்ட் ரீடிங் இருந்துச்சு. அண்ட் ஸ்டேஜிங் முக்கியமாக இப்போது லைக் மேஜராக ஒரே லொக்கேஷன்றதுனால staging is very important for the film. So staging பார்க்கறதுக்காக we had some rehearsals, and I think there we found out some energy between us and we found the dynamics right. So yeah, so I think that's how it worked out. உங்களுக்கு இது almost like ஒரு first time ஒரு lead பண்ற மாதிரி தான இருந்தது. ஆல்ரெடி நீங்க 2 படம் பண்ணிருக்கீங்க. Yeah ஆமாமா, லீடா this is my first. So did you have like any pressure in the back of your mind, நம்ம டெலிவர் பண்றத நம்ம ஒழுங்கா டெலிவர் பண்ணனும், நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்மள இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸில் பார்க்குறாங்க, நம்ம இன்னும் நம்மளோட பெஸ்ட்டாக கொடுக்கணுன்ற ப்ரெஷர் உங்களுக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு? அது irrespective of any type of film, any format, I think that is the case with everybody. Everybody wants to do well, even if it's a short film. So I think I don't see any difference for me. It's a project. நான் எப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிமோ இண்டிபெண்டன்ட் ஃபிலிமோ நான் எப்படி how I put my heart and soul into it, I put my heart and soul into this also. So I think it's the same for me. Right. Just more energy, and I think the right very good team. I think it's important to work with very good teams. So I think I really was happy to work with good people and a good script, and I got a very good character. So almost be like you're completing each other's sentences. No, definitely because everybody felt that energy on set. So இது நீங்க இத பண்ணிட்டு இருக்கிறது முன்னா, like I think when the release date came or something, you put out a post on Instagram. ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது, நிறைய சேட்னஸ் இருந்தது. பட் இந்த தடவை வந்து this will be like probably an answer to all my prayers அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. எமோஷனலாக உங்கள் அப்பா பற்றிலாம் எழுதியிருந்தீங்க. ஸோ கேன் ஐ நோ வாட் வாஸ் கோயிங் பிஹைண்ட் யுவர் மைண்ட் when you இந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, ரிலீஸ் வரதுக்கு முன்னாடி, ஏன் what triggered that all the wave of emotions? No, so அது கூட இப்போ, பட் படம் நாங்கள் ஷூட்
ஆரம்பித்து எவ்ரிதிங் நாங்கள் ரிஹர்சல்ஸ் எல்லாமே போய் முடிச்சுட்டு ஷூட்டுக்கு போகிறோன்ற முன்னாடி நாளே வந்து ஐ ஹேட் டு கோ த்ரூ அ மேஜர் சர்ஜரி அட் தட் பாயிண்ட். ஓ ஸோ இட் ஸ்டார்டட் லைக் தட். போய் ரீச் ஆயிட்டு இருக்கோம், வருது மெசேஜ் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஷூட். நெக்ஸ்ட் டே லைக் அன்னைக்கு ஈவினிங் அந்த ஃப்ளைட் எடுத்திருக்கணும் ஆக்சுவலி. ஸோ இட் ஸ்டார்டட் லைக் தட். And then they were very sweet enough to actually push everything until I got discharged and then to go there. So ultimately, when, like, how do I say it? It's as it is, it's a very deep character. Okay, it's very, very, very deeply layered. And then the experiences I was going through in my personal life also kind of like அது ஒரு மாதிரி சிங்க்ல அப்படியே நடந்தது. இந்த படமும் என்னோட பர்சனல் லைஃப்பும் அப்படியே இருந்தது. And to be honest, actually, I don't think I've told him also. Recently, we got an opportunity to watch the film and just dealing with the grief of my dad or whatever, all of this was going on. And I watched the film இப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது முடியும்போது something inside me healed. Okay, I don't know what, but I started seeing ஒரு சின்ன perspective, ஒரு shift எனக்கு இந்த படத்தில் இருந்தது. So that's why it's so emotional for me. Generally, when your health stops you, everything stops. ஆமா, எல்லாமே நின்று போயிடும். ஸோ அந்த ஸ்பேஸ்லேருந்து அப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்து 10 daysலேயே I went back to the set, and from that space I was actually performing it. So I couldn't really see this as a film. Life in film wasn't very away at that point. It was all together. எல்லாம் merge ஆயிடுச்சு. எல்லாம் merge ஆகி வந்து அது முடியும் போது அது ஒரு மாதிரி அது நிறைய டாட்ஸ் கனெக்ட் ஆகி நடந்தது. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். ஓகே, லைக் உங்களுக்கும் லக்ஷ்மி பிரியாவும் நீங்க ஐ திங்க் த ஒன் திங் தட் ரெண்டு பேருக்கும் ஒரு காமனான விஷயம் என்னன்னா, ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப ஆஃப் பீட்டான சப்ஜெக்ட்ஸ், ரொம்ப அர்த்தமுள்ள சப்ஜெக்ட்ஸ், ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டான சப்ஜெக்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் ஃபார் த லாஸ்ட் 10-15 years that you've been doing. ரீசென்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாமும் சேர்த்து கூட ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஆனா வந்து என்ன சொல்றது, நம்ம ரொம்ப உங்களை ஸ்கிரீன்ல பாக்குறது இல்ல. எஸ்பெஷலி உங்களுக்கு அதை ஐ திங்க் கேப்டன்ல இருக்க அப்புறம் மின்மினில ஒரு சின்ன கேமியோ அப்பியரன்ஸ் மாதிரி பண்ணிருந்தீங்க. 1 year after this. ஆமா, அதுக்கப்புறம் பண்ண ரொம்ப உங்களையும் அதே மாதிரி நம்ம குற்றம் புரிந்தவன் ரீசெண்டா பாத்தீங்க. பட் ஐ திங்க் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பிக் ஸ்கிரீன் அப்பியரன்ஸ்னா இதுதான். ஸோ இது ரொம்ப ஹசல் கல்ச்சர் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் எவ்வளவு நேரம் முடியுமோ நம்ம வந்து ஸ்கிரீன்ல இருக்கணும்னு நம்ம நினைக்கிறாங்க. ஆனா வந்து இந்த ப்ரெஷர்ல நீங்க எப்படி இதை நேவிகேட் பண்றீங்க? இந்த மாதிரி நம்மளுக்கு அர்த்தமுள்ள ப்ராஜெக்ட்ஸ், நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்ற இந்த ப்ரெஷர்ஸ்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்க, எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்டு? நான் வந்து ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடியே டிசைடட் ஐம் கோயிங் டு ஸ்டாப் டூயிங் திஸ் ஹஸ்ல் திங். அதை நான் வந்து ரொம்ப தெளிவாக முடிவெடுத்து, நம்ம இந்த ப்ரெஷர் எல்லாமே வந்து வெளியிலேருந்து என்ன வந்தாலும் அது நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கிறது தான். இது ஒரு if you look at it, இது ஒரு கேம். whether you want to participate in it or not is your choice. ஆமாம், உங்களுக்கு எப்போ வேணுமோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எப்போ வேணுமோங்கும் போது லைக் ஐ திங்க் at one point நிறைய ரியலைசேஷன் ஆகுதில்ல, because I've also been doing this for about 10-12 years now. So at one point I kind of realized what is it that I want to do in the hustle culture kulla. I don't want to be part of it. And also எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் எல்லாமே அதோட அர்த்தங்கிறது இஸ் வெரி பர்சனல். வாட் மீனிங் டஸ் தட் கிவ் யூங்கிறது தான். ஒரு பொருள் வந்து அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவோ நாட் எக்ஸ்பென்சிவ், அது உங்களுக்கு எவ்வளோ முக்கியங்கிறதுல தான் அதோட வேல்யூ இருக்குது, நாட் இன் இட்ஸ் ப்ரைஸ் ஆர் நாட் இன் இட்ஸ் பியூட்டி. ஸோ அது எல்லாத்துக்குமான வேல்யூ நம்ம தான் அசைன் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஐ டிசைடட் தட் மை பிக்கெஸ்ட் வேல்யூ வாஸ் ஃபில்ம்ஸ் தட் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஐ ஹாவ் டு பி பார்ட் ஆஃப் இவ்வளோ நான் ஒரு வருஷத்துக்கு நான் 5 படம் பண்ணணும், ஒரு வருஷத்துக்கு அது என் பிரச்சனையே கிடையாது. நான் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாலும் அந்த எனக்கு பிடிச்சி ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட். அது ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு, வை ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட்ங்கிறது அது என்னோடது. இட் குட் பி த பீப்புள், இட் குட் பி த ஸ்டோரி, இட் குட் பி the character, it could be anything. That is my personal thing. It's just I feel like that gives me a lot more control over my life, over my art, over my thing, what I want to do. So அந்த டைரெக்ஷனில் நான் மூவ் ஆகி கொஞ்சம் வருஷம் ஆகுது. ஸோ அதனால எனக்கு இந்த ப்ரெஷர்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. யூனோ I am just taking it in my own pace the way I want to do it, and I'm very happy about it. So I believe that films தாண்டி I have a life. கரெக்டா? அவ்வளோதான். ஸோ எனக்கு என்ன தோணுன்னா, என்னோட லைஃப்பை நான் எவ்வளோ இன்வால்வ்டாக, எவ்வளோ ப்ரெசண்ட்டாக அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் ஹவு ஐ எம் டேக்கிங் இட், அவ்வளோ நல்லா அது வந்து என்னோடய ஆர்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். அண்ட் ஓவராலாக மை பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் திஸ் எவ்ரி திங் இன் லைஃப் இஸ்
it's an experience only for me. A film is an experience. When I'm doing it, I'm doing only that. This nothing else happening. So like what kind of film இன்றதை விட who I'm working with, what energy I'm carrying at that point. And அந்த படம் முடியும் போது I'm a fresh person every single time. It's a reset. ஏன்னா I'm grown அங்கிருந்து மூவ் ஆகுது and somehow I don't know, magically or whatever, I've never chased a film. இன்னி வரைக்கும் என் லைஃப்பில் நான் சேஸ் பண்ணதே இல்லை. somehow அந்த கதைகள் என்னை சூஸ் பண்ணோம், அதை என்னை சேஸ் பண்ணி வரும், அதுதான் நடக்கும். That's how it's been. And every year one film, that itself is a lot for me. Okay. ஒரு வருஷத்தில் ஒரு படம்ன்றது ஒரு பயங்கரமான ஒரு ப்ராசஸாக நான் பார்க்குறேன். ஸோ யா, அண்ட் இந்த கிளாரிட்டி எனக்கு பிகினிங்லேயே இருந்திருக்கு. I don't want to do everything, but when I do it, it adds value to my life also. Because I don't see it just as a cinema. I see it as a part of an event that happens in my life. So yeah, so that's why I'm very picky about what I do. Pickyன்றதை விட எனக்கு வரதே ஃபில்டர்டாக வரும்போது சிலது தோணிடும், திஸ் இஸ் ஓகே, இந்த கதை என் மூலியமாக சொல்லணும் அப்படின்றது தோணும்போது தென் ஐம் ஆல் இன், அவ்வளோதான். ஸோ யா, உங்களோட ரோல் வந்து இதுல பிரிட்டிஷர் போஸ்டர்ல வந்து இதுல இல்ல, பட் அண்ட் ட்ரெய்லர்ல ரொம்ப குட்டி ரோலா இருந்தது. ஸோ ஐ வாண்ட் நோ என்ன மாதிரி ரோல் பண்றீங்க. அண்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பேர்லாம் போஸ்டர்ல இருக்கணும், நம்ம போட்டோலாம் போஸ்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகோ எடுத்துப்பாங்க நிறைய ஆக்டர்ஸ் நான் பார்த்திருக்கேன். அண்ட் லைக் நம்மளுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கணும் நிறைய எதிர்பார்ப்பாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் யூ கோயிங் டுவர்ட்ஸ் தட் அட் ஆல். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துல உங்களுக்கு இருக்கிற அந்த ஜாய் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த கேரக்டர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஓகே, ஃபர்கெட் ஸ்க்ரீன் டைம், ஸ்க்ரீன் ஸ்பேஸ், எவ்ரிதிங். இந்த கேரக்டர் வந்து இப்போ எதுக்காக இந்த கதைக்குள்ள இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேரக்டரை எதுக்கு இந்த கதையில எழுதியிருக்காங்க, அண்ட் இந்த வாட் இஸ் திஸ் கேரக்டர் கான்ட்ரிபியூட்டிங் டு த மூவ்மெண்ட் ஆஃப் த பிளாட் ஆஃப் த ஸ்டோரி எக்ஸெட்ரா இருக்கு. அண்ட் கேரக்டராகவே இவங்க யாரு, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஐ தாட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி ரிட்டன் கேரக்டர், யூனோ, அண்ட் டு பிளே இட் ஆல்சோ. அது இது வரைக்கும் நான் ப்ளே பண்ணாத ஒரு கேரக்டர். அண்ட் அதுக்கு எனக்கு என்ன பண்ணோன்னே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இது எப்படி நம்ம ப்ளே பண்ண போகிறோம் இந்த கேரக்டர்னு. பட் ஐ திங்க் ஃபுல்லாக இது எனக்கு புரிய வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாமே விஜய் தான் இதுக்கு காரணம். பிகாஸ் ஐ திங்க் ஈவன் இனிஷியலி when we discussed this, I was like, எனக்கு சரியாக புரியல இந்த கேரக்டர். ஐம் லைக், எதுக்கு இந்த கேரக்டர் நான் பண்ண. தென் he explained to me as to why this character is in the story. எதனால எல்லாமே he explained to me. And Can I actually say what character? ஒரு ஷாட்ல அங்கலாம் பறந்துட்டு இருக்கீங்க. Actually there is something பார்க்க பறந்துட்டு இருக்க மாதிரி. அவங்க வந்து ஒரு சன்னியாசி கேரக்டர். சன்னியாசி கேரக்டர். இல்ல கூல் நான் கேக்குறாங்க நினைச்சேன். அடில ஸ்டூல்ல பார்க்கலாம். அடில ஸ்டூல்ல பார்க்கலாம். அந்தரத்துல பறந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அப்படிதான் இருக்கு. அப்பவே நான் என்ன பறந்துட்டு இருக்க மாதிரி. I would say the mind space of the character is that only. Yeah, It's that light floating. பட் அது நீங்க டெலிபரேட்டா பண்ணலையா? ரெட் வந்து கொஞ்சம் டாமினேட் ஆயிடுச்சு. எஸ். இல்ல என்னன்னா, அவங்க இப்போ வந்து அவங்க கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்காரு, நம்ம படங்கள்ல வந்து எவ்வளவு கேங்ஸ்டர்ஸ் பாக்குறோம். ஆமா, நீங்க லைஃப்ல எவ்வளவு கேங்ஸ்டர்ஸ் பாத்திருக்கீங்க? நாட் மச். நம்ம படங்கள்ல எவ்வளவு சன்னியாசி பார்த்திருக்கோம்? பார்த்ததே இல்ல. நம்ம லைஃப்ல எவ்வளவு சன்னியாசி பார்த்திருக்கோம்? திருவண்ணாமலையில ஒரு தெருவுல போனா இருக்கிற நம்பர் ஆஃப் பீப்புளை விட நம்ம தமிழ் சினிமாவில் கேங்ஸ்டர்ஸ் அதிகம் ஆக்சுவலி. That is true. ரைட். ஸோ இது நீங்க ஐ திங்க் இது உங்களோட முதல் படம். ஸோ அது வந்து இது முதல் படத்துக்கு ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா there are a lot more options here. ஏன்னா வந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் எடுத்தா எல்லாரும் வந்து பாப்பாங்கன்ற ஒரு எண்ணம் மனசுல எல்லார்கிட்டயும் இருக்கும். அண்ட் it's more easier to do a rom-com film than a mystery thriller because you have to add a lot of layers to it. நிறைய லேயர்ஸ் ஆட் பண்ணணும், நிறைய ரிட்டன் ஸ்கிரிப்ட்லயே நிறைய ஒரு எழுத வேண்டிய கட்டாயம் நிறைய இருக்கு. எனக்கே கேட்கணும், நீங்க ஏன் இந்த ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுனீங்க, நீங்க என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னு வந்து நீங்க சொல்றீங்கல்ல, rom-com genre is easier அப்படின்னு. First, I mean, that is easier இல்ல, it's like light hearted-ஆ இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற ஒரு எண்ணத்துல எல்லாரும் போய்கிட்டு இருப்பாங்க. And it's easily green lit also. Correct. பட் என்னன்னா, எனக்கு வந்து இந்த டைரக்ஷனை வந்து ஒரு கெரியரா, ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்றோம், அதுக்கப்புறம் அது பண்றோம், அதுக்கப்புறம் அது பண்றோம் அப்படின்ற எனக்கு அந்த ஐடியா இல்லை. அது இருக்கிறவங்களை பத்தி நான் எதுவும் குறை சொல்லல, பட் எனக்கு அந்த அதுல உடன்பாடு இல்லை.
அது ஒன்று. இன்னொன்று வந்து ஐ வாண்டட் டு டூ சம்திங் விச் இஸ் இன் த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் ஸ்பேஸ். இப்போ வந்து நீங்கள் முன்னாடி நிறைய படங்கள் வந்துருக்கு, ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் படங்கள் நிறைய, நம்ம ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் நிறைய வந்தது. பட் ஆஃப் லேட் நமக்கு ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் படங்கள் வந்து கிடையாது. வாட் கம்ஸ் இஸ் யூஸ்வலி அ ரொமான்ஸ் ஆர் அ rom-com which is between two people. பட் அபவுட் காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப இப்போ சிந்து பைரவி ஒரு காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் பற்றின படம். ஆனால் இப்போ லாஸ்ட் 15 years அந்த மாதிரி ஒரு படம் சொல்லுங்க, ரைட்? ஸோ அது தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு மீ. நான் அந்த மாதிரி படம் நிறைய பார்த்து எனக்கு பிடிச்ச படங்கள் நிறைய அந்த மாதிரி இருக்கு, தமிழ்லையும் இருக்கு, மற்ற மொழிகள்லையும் இருக்கு. சரி, அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் we have to make it engaging to today's audience and we have to give it as a theatrical experience. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த த்ரில்லர் ஃபார்மேட் வந்து நாங்கள், தட்ஸ் வை வி பிக் த த்ரில்லர் ஃபார்மேட். யூஸ்வலி இந்த மாதிரி இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்ல 2 women பார்க்குற வாய்ப்புகள் நிறைய இருக்கு தமிழ் சினிமால. ஆனா 2 men பார்க்குற ஸ்பேஸ் கொஞ்சம் ரொம்ப யூனிக்கா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது நேவிகேட் பண்றதுக்கு? இல்லை, இது எல்லா லைஃப்லையுமே இருக்கிறது தானே. ஒரு எக்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும், அப்புறம் ஒரு ப்ரெசன்ட் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் தான் இது ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது தான். இப்போ இவங்க மேரிட், அது உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும். நான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஸோ வந்தேன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அங்கே தெரிய ஒரு இடத்துல ஒரு ராங் டைம் ரைட் பிளேஸ், அது எப்படி சொல்லுவாங்க? ராங் டைம் ராங் பிளேஸ். ராங் பிளேஸ். ஸோ அப்படி வந்துட்டேன். ஸோ நல்ல எக்ஸாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் நல்ல எக்ஸ் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இது அந்த மாதிரி ஒரு ஜோனில் வரும். இது ரொம்ப ஒரு ட்ரிக்கி ஸ்பேஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு 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 மீட்டர்லயே போகணும், அது மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் போகக்கூடாது, அதே சமயத்துல வந்து சென்சிட்டிவாவும் எடுக்கணும். இது கொஞ்சம் அடல்ட்ரி இன்ஃபிடெலிட்டி ஸ்பேஸ்ல அது ஒரு மாதிரி ஒரு ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கும். அப்படின்றப்போ இது எப்படி உங்களுக்கு வருது? அது என்னன்னா இப்போ வந்து இட் இஸ் வெரி நேச்சுரல் ஃபார் சம்ஒன் டு வண்டர், ஐயோ நம்ம தப்பான்ட்டோமா. ஏன்னா அவங்க ரீசென்ட்லி மேரிட், த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஆர் ரீசென்ட்லி மேரிட். நம்ம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணோமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எந்த பொண்ணு கூட வரலாம், எந்த பையன் வேணாலும் வரலாம். ஆக்சுவலி அதுல வந்து அதை ஹியூமனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி அது வந்து அதை நினைக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நினைக்கிறோம் நம்ம, நீங்க தப்போ ரைட்டா, அதை எனிவே பீப்புள் திங்க் அபௌட் இட். ஸோ அதை வந்து காட்டுறதுனால அது வந்து க்ளோரிஃபை பண்றதா என்னது. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி சம்திங் தட் வி ஆல் கோ த்ரூ, அவ்வளவுதான். ஸோ வி ஆர் ஜஸ்ட் ஹியூமனைசிங் இட். ரைட். இவங்கிட்ட அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பத்தி பேசிட்டு போது எனக்கு ஞாபகம் வந்தது. நீங்களும் வந்து ட்விட்டர்ல வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது, டீசர் ரிலீஸ் ஆகும்போது போட்டிருந்தீங்க, ஆஃப்டர் வீக்ஸ் ஆஃப் ஆகனைசிங் ஓவர் தி ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி இந்த மாதிரி கிடைச்சிருக்கு, எனக்கு தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீன்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி ஒரு எமோஷனலா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தீங்க. ரீசெண்டா கென்கர்னாஸ் வந்து அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூல பேசிட்டு இருக்கும்போது, என்னை யாருமே நம்பல, நான் படம் எடுக்கும் போது என்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, அது நம்பறதுக்கான தேடுற ஆள் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. சோ இந்த மாதிரி டெபியூட்டன்ஸ்க்கு ஹவ் இம்பார்ட்டன்ட் இஸ் இட் டு ஃபைண்ட் லைக் நம்ம ட்ரஸ்ட் பண்ற மாதிரி ஆளுங்க வேணும், ஆர் லைக் ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க எவ்வளவு? கண்டிப்பா, ஐ மீன் நோ க்வெஸ்சன் அபௌட் இட். இது வந்து சினிமா வந்து ஊர் கூடி எடுக்கிற தேர் தான் அது. ஸோ நம்ம தனியா வந்து ரூம்ல உட்காந்துட்டு எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அதுக்கு வந்து பீப்புள் ஹேவ் டு பிலீவ் இன் யூ, அப்பதான் அது நடக்கும். அது பிலீவ் பண்ற அளவுக்கு நீங்க யூ ஹேவ் டு புட் ஒர்க் இன் யுவர் ஸ்கிரிப்ட், இன் யுவர் ரைட்டிங், எப்படி அதை கம்யூனிகேட் பண்றீங்க, எவ்வளவு கன்வின்ஸ்டா நீங்க இருக்கீங்க, அதுல எல்லாத்தையும் நீங்க ஒர்க் பண்ணணும். ஆனா மத்தவங்க வந்தாதான் இது நடக்கும். இது வந்து தனியா வந்து நான் ரூம்ல உட்காந்து பெயிண்ட் பண்ற மாதிரி ஆர்ட் கிடையாது. இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆர்ட். அதுதான் ஃபேக்டர். ஸோ அதனால எந்த ஃபிலிம் மேக்கர், நாட் ஜஸ்ட் டெபியூட்டன்ஸ், 10 படம் பண்ணாலும் 11வது படத்துக்கு ஒரு டீம் வந்து சேரணும், அப்பதான் அவர் பண்ண முடியும். ஸோ அதுதான் ரியாலிட்டி ஆஃப் சினிமா. ஸோ யூ ஆல்வேஸ் ஹேவ் டு பி தேங்க்ஃபுல் ஃபார் when a film comes from you, because you to all the people who've joined you. லைக் எவ்வளவுதான் இந்த படம் வந்து கொஞ்சம் கிரிட்டியா இருந்தாலும், கொஞ்சம் மிஸ்டீரியஸான இருந்தாலும், கொஞ்சம் அப்படியே ஒரு டார்க் ஸ்பேஸ்லயே போயிட்டு இருந்தாலுமே, நீங்க எப்படி அந்த எமோஷன் பிரேக் பண்ணிட்டு ஒரு காமெடி கொண்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். காமெடி வந்து ஆஃப் ஸ்கிரீனா ஆன் ஸ்கிரீன்? ஆஃப் ஸ்கிரீன் ஆன் ஸ்கிரீன் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏய் என்ன பிசாசு மாதிரி வந்திருக்க அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லாத மாதிரி. ஆஃப் ஸ்கிரீன் தான் வந்திருக்கும், ஆன் ஸ்கிரீன்ல காமெடியே இல்ல, காமெடிக்கான வாய்ப்பே இல்லை. ஆஃப் ஸ்க்ரீன் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஊட்டியில் கோத்தகிரியில் ஒரு 25 days கிட்ட இருந்தோம். ஸோ நல்ல ஒரு அந்த இடமும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல அந்த விஷுவல்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஷூட் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்க 2 பேருக்கும் நீங்க யூஸ்வலி ஆக்சுவலி நான் சொல்லணும், இது எவ்வளோ சீரியஸா இருக்குல்ல. ஆமா, பார்க்கும்போது
ஆனா நாங்க 3 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நாங்க பயந்துட்டே இருப்போம். இவர் சொல்லுவார், தயவு செஞ்சு காமெடி பண்ணாதீங்க, இன்டென்ஸான காமெடி பண்ணாதீங்க. ஆக்சுவலா அதுல ஏதாவது இன்டென்ஸ் டயலாக் இருக்கும், அதை எடுத்துட்டு வேற மாதிரி பேசிடுறது. பிகாஸ் we are performing. அப்போ வந்து எனக்கு ஒரு டார்க் காமெடி மாதிரியே எக்ஸாம்பிள் சீனா எதுவும் சொல்ல முடியாது. ஞாபகமே இல்ல சத்தியமா. அது கொஞ்ச நாள் ஆச்சு அந்த சாப்டர் முடிஞ்சு. டப்பிங் பண்ண எக்ஸாக்ட்லி. ஆமா. Yeah. Generally, like the Gauri character is always pissed off with the husband Arjun. So most of the time, like இந்த அர்ஜுன் நான் சீரியஸா சொல்லி I just feel like, ஏன்டா நான் சாவடிக்கிற அப்படின்ற மாதிரி. இந்த சந்தோஷ் சுப்ரமணியம்ல சந்தோஷம் மாதிரி அந்த மாதிரி கோவமா இருக்கும். அது I want to stop calling Arjun. Stop messing up. You remember what I wrote in the diary? Actually சும்மா ஒரு எழுதுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் சரியா? அது முக்கியமான சீன். அப்படி இல்ல, சும்மா நான் நடிக்கணும் எழுதுறதுல. அதுல நான் ரேண்டமா வந்து திட்டி அப்புறம் இவங்க லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க, என்னடா எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆப்வியஸ்லி உங்க 2 பேரோட ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஆஃப்பீட்டான யூனிக் ப்ராஜெக்ட்ஸ் தான். ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருப்பாங்க. பட் இந்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்க தேடி போறீங்களா, இல்லை அதுவா தேடி வருதா, இல்ல நீங்க அட்ராக்ட் பண்றீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நானா தேடி போய் நான் இப்போ ஒருத்தங்கிட்ட போயிட்டு எனக்கு உங்க படத்துல பண்ணணும்னு சொல்லி அவங்க என்ன படத்துல காஸ்ட் பண்ணதா இது வரைக்கும் நான் ஒரு படம் கூட பண்ணேன். சேம் copy paste. I want to know how that works out because it's never happened to me. I really like to do that, but I don't know how it's worked out. I don't even know how to make that conversation. எப்படி கேட்கணும். So you've not had like ஒரு எனக்கு இந்த டைரக்டர்ஸோட எனக்கு வர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல போய் எனக்கு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல, இப்போ ஏதாவது நல்ல படம் வந்தா வந்து அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணி அப்ரிஷியேட் பண்றது உண்டு. தட்ஸ் the only way of reaching out. தவிர I want, அது எனக்கு எப்படி I don't know how to ask. So yeah, she's right about it. எனக்கும் தெரியாது இப்போ எப்படி ஒரு டைரக்டர் அப்ரோச் பண்ணி அவங்கள எப்படி அவங்க படத்துல நம்மள காஸ்ட் பண்ண வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியாது இது வரைக்கும். அதை நான் ஃபிகர் அவுட் பண்ணதே கிடையாது. ஸோ இது வரைக்கும் வந்த படங்கள் எல்லாமே அதுவா வந்த படங்கள் தான். அஃப்கோர்ஸ் இப்போ வந்த படங்கள் எல்லாமே நான் பண்ணதில்லை. வந்த படங்கள்ல ஐ ஹவ் ஹேட் தட் ஒரு இட்ஸ் நாட் லைக் 100 படம் வந்தது அதில் 10 படம் தான் பண்ணேன், அப்படி கிடையாது. வர்ற 15 படத்துல நான் ஒரு 10 படம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள்னா அந்த சாய்ஸ் ஹஸ் பின் வித் மீ as to what film I want to do அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்த மூவிஸ் தான் எல்லாமே ஒழிய நானா போயிட்டு ஒரு படம் கேட்டு வந்து I have not done that. மேனிஃபெஸ்டேஷனா தெரியல எனக்கு. ஆனா ஐ ரிமெம்பர் தட் நான் வந்து பரியரும் பெருமாள் பார்த்தப்போ, நான் தியேட்டர்ல பார்த்தப்போ ஐ வாஸ் லைக் ஒரு 2 நாள் ஆச்சு எனக்கு அந்த படத்தை ப்ராசஸ் பண்றதுக்கு. ஸோ ஐ கெப்ட் டெல்லிங் மை ஃப்ரெண்ட்ஸ் சேயிங் ஐ டோன்ட் நோ எனி ஃபிலிம் தட் ஹஸ் அஃபெக்டட் மீ ஸோ மச். அண்ட் வந்து இப்போ யாராவது உனக்கு ஒரு சினிமா பார்க்கும்போது உனக்கு ஒரு ஜா ட்ராப்பிங் மூமெண்ட் இருந்ததா அப்படின்லாம் கேட்டால் இன்னி வரைக்கும் எனக்கு பதில் இருந்ததில்ல. பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இருக்கு. நான் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு எஃபெக்ட் ஆகி ஒரு படம் இருக்கும்போது ஒரு 3 மாசம் கழிச்சு எனக்கு கால் பண்றாரு, என் பேர் மாரி செல்வராஜ்னா. நான் ஷாக், நான் குதிச்சுட்டேன் அப்படியே. நீங்க எதுக்கு எனக்கு அப்படி நீங்க இல்லை நான் ஒரு படம் பண்ண போறேன், வாண்ட் யூ டு ஆக்ட் அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதானே ஒழிய நானா போயிட்டு மாரி சார் எங்க தேடி அந்த மாதிரி நான் பண்ணது கிடையாது. Like maybe we should do that. Maybe I don't நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் போயிடுவேன். நான் ஆக்சுவலா போய் பார்த்துடுவேன். எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு இல்லை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து நான் பிக் பாஸ் முடிச்சு அடுத்த நாள் அப்போ வந்து 100 days இருந்தேன். முடிச்சுட்டு எனக்கு அப்போ ஃபஸ்ட்டு தெரியாது. நான் வந்து டக்குன்னு என்ன உட்காந்துட்டே இருக்க பிடிக்காது, எங்கேயாச்சும் போயிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு ஆஃபீஸ் போவேன் பார்ப்பேன். ஏன்னா இதுதான் நம்ம வேலை. நான் முன்னாடியே ஃபோட்டோஸ்லாம் போட்டு நிறைய ஆஃபீஸ் போயிருக்கேன். ஃபோட்டோஸ் நிறைய இடத்துல கொடுக்குறது, அது மூலியமா ஏதாவது சின்ன ரோல் இருந்தால் நான் ஓகே பண்ணிலாம் பண்ணியிருக்கேன் மக்களோட ஃப்ரெண்ட். ஸோ இதனால் நான் இதுவே என்னோட பார்ட் ஆஃப் என்னோட வேலைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் போனேன், ஹெச் வினோத் சாரோட ஆஃபீஸுக்கு போனேன். போயிட்டு கொடுத்தேன். அப்போ தான் எல்லா ஃபைனல்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் பிக் பாஸ் பார்ப்பாருன்னு எனக்கு தெரியாது. அவர் என்ன பார்த்து ஷாக் ஆகிட்டேன். அவர் பயங்கரமா பார்த்துருக்காரு போல அந்த சீசன். அவர் யூடியூப் பயங்கரமா பார்ப்பார், பிக் பாஸ் நிறைய பார்த்து. என்ன அவர் எல்லாரையுமே தலைவரே தான் கூட, என்ன தலைவரே எங்கே வந்துருக்கீங்க, உங்களுக்கு தான் நிறைய படம் வரும், என்ன இங்கே இல்லை சார் நீங்கள் அஜித் சார் வச்சு படம் பண்ணுறீங்கன்றீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், நீங்கள் ஏதாச்சும் நல்ல இதாக இருந்தால் சொல்லுங்கள் சார்ன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக இந்த இதில் இல்லை, ஆரம்பிச்சாச்சு,
எல்லாம் முடிஞ்சு ஒரு 4-5 மந்த்ஸ் கழிச்சு நம்ம ராம் நம்ம படத்தில் ஒர்க் பண்ணார் ஆக்சுவலாக கோ டேரக்டர். அவர் தான் அப்போ அங்கே காஸ்டிங்கில் இருந்தார். ஸோ அவர் எனக்கு கால் பண்ணி பிரதர் ஒரு இது மாதிரி இருக்குது, வினோத் சார் உங்களை ஸ்பெசிஃபிக்காக அப்போ எனக்கு எதனால அவர் கூப்பிட்டாருங்களான்னு தெரியல. மேபி நான் போனதுனால கூட இருக்கலாம். நீங்கள் வாங்க வந்துட்டு எனக்கு அந்த படத்தில் ரொம்ப நல்ல விஷயம்னா நான் அஜித் சாரோட 20 days கிட்ட நான் ஸ்பெண்ட் பண்ணேன் தாய்லாண்டில். அது நான் மேபி அன்னைக்கு போகலன்னா எனக்கு கிடச்சிருக்காது. அந்த படத்தில் நிறைய எடிட் ஆகிடுச்சு, அது போயிடுச்சு, அதெல்லாம் வேறு விஷயம். பட் அங்கே போய் நின்றதுனால ஒன்று கிடச்சிருக்கு. அது மாதிரி நிறைய போயிருக்கேன். அதில் 1-2 கிடைக்கும், சில இது கிடைக்காது. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி டேரக்டர்ஸ், எனக்கு பிடிச்ச மாதிரி இவங்களை போய் பார்ப்பேன். அதில் கிடைச்சிச்சுன்னா ஓகே, இல்லைனாலும் எனக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் இல்லை, அவங்க அடுத்து ஒரு படம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு ப்ராசஸாகவும் பண்ணிட்டு இருக்கேன். That was the right place at the right time. வச்சுக்கலாம், ரைட் பிளேஸ் அட் ரைட் டைம். நான் லியோக்கும் போனேன். நான் எல்லாத்துக்கும் அது இப்போ நோ மேட்டர் வாட், லைக் விக்ரம் போய் பார்த்தேன், லோகேஷ் அவரை. ஸோ பிடிச்ச மாதிரி டேரக்டர்ஸ் இந்த படத்தில் நம்ம ஒர்க் பண்ணணும்னு தோணும்ல, அதை போயிட்டு மீட் பண்ணுவேன். மோஸ்ட்லி இன்டர்னலி நான் அட்ராக்ட் பண்றது தான், எக்ஸ்டர்னலா இல்ல. ஆனா அவங்க சொன்னதுல ஒரு விஷயம் நான் ரொம்ப ஒத்துப்பேன். நம்ம போய் நிக்கிறதுனால வாய்ப்பு கிடைக்குமானா அது கிடைக்கவே கிடையாது. சோஷியலைஸ் பண்றதுனால அதனாலலாம் எதுவுமே கிடைக்காது. இது போனா அங்க கிடையாது, அப்படிலாம் கிடைக்கவே கிடைக்காது. இது நம்மளோட ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா அவங்க மைண்ட்ல வச்சிருப்பாங்க, நீங்க போவே இல்லை கூட, நீங்க எங்கேயோ ஒரு ஏசி ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க, நீங்க தான் அந்த கேரக்டருக்கு வேணும்னா அவங்க தேடி கண்டுபிடிச்சு உங்களை கூப்பிட்டு வந்துருவாங்க. நீங்க போயிட்டு அங்க போய் நிக்கிறதுனாலலாம் அது கிடையாது. பட் திடீர்னு அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ல அந்த ரோல் வந்து நான் பண்ற மாதிரி இல்லை, இன்னொரு ஆக்டர், பெரிய ஆக்டர் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவர் வந்து அந்த டைம்ல 3-4 days முன்னாடி மொட்டை அடிச்சிட்டாராம். அதனால எனக்கு டக்குன்னு லோகேஷ் நான் வந்து ஃபோன் பண்ணி ஒன்று நான் அந்த ஒரு வஞ்சகர் உலகம்ல பார்த்தேன், எனக்கு கைதி டைம்லேயே மீட் பண்ணியிருந்தேன். திடீர்னு கால் பண்ணி 4 days முன்னாடி ஷூட்டுக்கு, சிபி வாங்க வா வந்து இது ரோல் பண்ணுறான்னும் போது அசிஸ்டன்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்க, செம்ம ரோல், விஜய் சார் கூட இருக்கும், சூப்பருங்க, செம்ம லக்கு உங்களுக்குன்னு. ஸோ அது திடீர்னு இப்படி அமையறதும் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம், ஐ திங்க் ஃபிலிம்ஸ், சினிமா இஸ் த ஒன்லி பிளேஸ் வேர் கண்ணுக்கு முன்னாடியே சில மேஜிக் நடக்கிறது அப்படியே பார்க்க முடியும். சீரியஸாக மற்றதில் யோசிக்கலாம், ரேண்டமாக ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட் ஒன்று நடக்கும். நேச்சர் வந்து சம்டைம்ஸ் எவ்வளோ ஹெல்ப் பண்ணும் தெரியுமா? அந்த மாதிரி யார் எந்த கேரக்டர் ப்ளே பண்ணோன்னு அது அப்படியே வரும். யூ கேன் ஜஸ்ட் இம்பைவ் எனர்ஜி ஃப்ரம் ஃபயர் தேர் ஆர் த வெதர் கண்டிஷன்ஸ், ஒரு ரேண்டமாக ஒரு ஷாட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கும், நம்மளுக்கே தெரிஞ்சிருக்க. எதேர்ச்சியாக ஒரு லீஃப், ஏதோ ஒரு மேஜிக். உண்மை சொல்லணும்னா இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் வந்து பீச்சில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட ஒரு சீனை வந்து கரெக்டாக அப்போ தான் ஆரம்பிக்கிறோம் படம். ஆக்ஷன் சொல்கிறாங்க, ஒரு பட்டர்ஃப்ளை இப்படி கிராஸ் ஆகுது. ஸோ அப்படியே போச்சு. அப்போ வந்து படத்தோட பேர் வேற கிடையாது. It just went, but we knew butterfly was a prominent thing in the film. So இந்த மாதிரி சில மேஜிக் வந்து அது you can just feel it. மற்ற லைஃப்ல வந்து விட இது எதிரில் அந்த ஆர்ட் ஒரு உலகமே கிரியேட் ஆகுதுல்ல நம்மளுக்காக. அந்த ஒரு படம் பண்ணும்போது செட்ல எல்லாரும் ஓடுவாங்க, ஏதோ இல்லாததை ஒன்று நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். மழை வரணும்னா வரும். அந்த ஒரு ஹை தான் ஃபிலிமோட ஹை எனக்கு. வாட் சிபி said is very right. நான் வந்து அது ரொம்ப நம்புற விஷயம் என்னன்னா, அந்த ஸ்கிரிப்ட் வந்து அவங்க கூப்பிடுவோம் ஒரு கேரக்டரை. ஸ்கிரிப்ட் வில் மேஜிக்லி த ஸ்கிரிப்ட் வில் டிசைட். ஒரு ரோல் எழுதும் போதே இந்த ரோல் இவங்க தான் பண்ணுவாங்கங்கிறத வந்து அது சொல்லுவாங்கல்ல. ஒரு அரிசியும் வந்து யார் வாய்க்கு போக போகுதுன்னு முன்னாடியே எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஸ்கிரிப்டுமே. அது யாரா இருந்தாலும் ஒரு டைரக்டரே வந்து இந்த ரோலுக்கு வந்து நான் இவங்க தான் வேணும்னு அவர் அடம் பிடிச்சிருந்தாலும் அது அந்த இது இல்லைன்னா அவங்க பண்ண முடியாது. யார் அந்த ஸ்கிரிப்ட் முடிவெடுக்குதோ அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் ஆஸ் ஆக்டர்ஸ் எங்களுக்கும் அது வந்து இட் கைண்ட் ஆஃப் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் மென்டல் பீஸ். ஏன்னா உங்களுக்கு ஒரு ரோல் வரணும்னா அவர் சொன்ன மாதிரி நீங்க எங்க இருந்தாலும் அது உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு ஒரு ரோல் அது உங்களுக்காக எழுதப்படலைன்னா நீங்க என்ன பண்ணாலும், எவ்வளோ ஆஃபீஸ் போனாலும், எவ்வளோ வெயில் நின்று மழையில நின்று அடம் பிடிச்சாலும் அந்த ரோல் உங்களுக்கு வராது. எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணாலுமே கிடைக்காது, என்ன பண்ணாலும் கிடைக்காது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் சம் சார்ட் ஆஃப் பீஸ் சேயிங் தட் நமக்கான ரோல்ஸ் நமக்கு வரும். So, you just be happy because that role, and be respectful to that role. ஏன்னா நம்மளை தேடி வந்திருக்கு. ஸோ அதுக்கான ஜஸ்டிஸும் அதுக்காகவும் நீங்கள் உண்மையாக இருக்கணும் ஒரு ஆக்டர். அதனால தான் அது உங்களுக்கு வந்திருக்கு. வாட் எவர் த ரோல்ஸ், சின்னது பெருசுனே கிடையாது. என்ன ரோலாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் அதுக்கான மரியாதை கொடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு பிக் டேக்அவே இருந்ததா படத்துல இருந்து படம் முடிச்சிருக்கோம்? பிகாஸ் my biggest takeaway was working with a very good team and very good people, and that is very rare ஆக்சுவலாக. நம்ம ஊரில் நிறைய உப்புமா படம் பண்ணுற காலம் கூட இது. ஸோ அதனால் வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு வெரி எஃபிஷியன்ட் டீம் ஐ வுட் சே.
like all the technicians and exactly. I was the happiest on set. My takeaway was I was very happy on this set. Yeah. நான் வந்து அந்த செட்டுக்கு புதுசா தான் போனேன் பிகாஸ் ஐ ஹேட் வெரி ஃபியூ டேஸ் ஆஃப் ஷூட். இவங்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு செட்டுக்கு நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாம் வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த செட்ல. அப்படியே வாழ்வாங்க because they get so comfortable with the set. இவர் இப்படி இல்லவே இல்லை. வேற ஜோன்ல இருந்தாரு, வேற எனர்ஜில இருந்தாரு. அவர் வாட்டுக்கு ஜாலியா இருப்பாரு. இவங்க வேற ஒரு ஜோன்ல இருந்தாங்க அந்த கேரக்டருக்கு. அண்ட் இவர மாதிரி ஒரு காமான டைரக்டர் நான் இது வரைக்கும் பார்த்தது. No, I kept telling him throughout the process, I really hope cinema doesn't change you. I really hope cinema doesn't change you. We have discussed it now. எப்படி ஒரு ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இடம்னா ஒரு சினிமா செட். அந்த இடத்துல ஒரு மனுஷனால எப்படி இவ்வளோ ஒரு காமா I think it's because he has the bigger picture in mind. He knows that is way more important than the very smaller விஷயங்களை டீல் பண்ணி அங்க வந்து கோவப்பட்டு you look at the bigger picture, you know how to handle all this. Correct. இப்போ நீங்க மாஸ்டர் துணிவை பத்திலாம் பேசிட்டு இருந்தீங்களே, I want to ask you because both these actors ரெண்டு பேருமே ஒரு pivotal junctureல இருக்காங்க அவங்களோட லைஃப்ஸ்ல. விஜயாவும் சரி அஜித்தாவும் சரி ரெண்டு பேருமே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஜங்ஷன்ல இருக்காங்க. விஜய் வந்து பாலிடிக்ஸ் என்டர் பண்ண போறாங்க, அஜித் வந்து நிறைய ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ ஆஸ் அ யங் ஆக்டர் இவங்க கூட நடிச்சுக்கிட்டு இவங்களை இந்த மாதிரி அவங்க பேஷன் ஃபாலோ பண்றதை நீங்க பார்க்கும்போது உங்களோட அப்ரோச் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு லைஃப்க்கும் சரி கரியருக்கும் சரி? இல்லை, அது நான் அஜித் சாரோட நிறையா பர்சனலாக பேச வாய்ப்பு கிடைச்சிது. விஜய் சார் கூட நான் நடிச்சிருக்கேன், பட் பர்சனலாக நிறையா லைக் கேஷுவலாக பேசியிருக்கேன், பட் பர்சனலாக பேசல. அஜித் சார் சொல்கிறது அது ஒன்று தான். அவருக்கு வந்து அந்த ரேசிங்கில் தான் அவருக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸே இருக்குது. அவர் அந்த பைக் எடுத்துகிட்டு வெளியே போகிறார். நான் ஒரு வாட்டி ஜென்ரலாக கேட்டேன், ஐயோ ஏதோ ஒரு வீடியோ காமிச்சார், ஃபுல்லாக மழை கல் எல்லாம் இதாக இருக்குது, எப்படி போட்டு அதுதான் ஃபன்னு. ரெயின் கோட் போட்டுட்டுலாம் போகிறது ஃபன் இல்லையா, இதுதான் ஃபன். ஸோ அவர் அதில் அவ்வளோ இப்போ நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு சினிமா பற்றி பேசுகிறத விட நீங்கள் வந்து ஒரு மோட்டர் ஸ்போர்ட் எனி ஒரு பேசினீங்க அவ்வளோ ஆர்வமாக பேசிட்டே இருப்பார். ஸோ இது அங்கே இருக்குது. இந்த ஒரு ஸ்விஃப்ட் காரை பற்றி நான் பேசுகிறதுக்கு எனக்கு 1 hour பேசினார். நான் கார் வச்சிருந்தேன்னு சொன்னேன் பழசு. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச கார், அதில் அந்த இன்ஜின் வந்து எனக்கு பாதி தெரில, பட் இருந்தாலும் நான் கேட்டுப்பேன். பூரியாட்டியுமே சொல்லுங்கள் சார்ன்னு சொல்லி கேட்டுப்பேன். ஏன்னா அந்த பேஷன் தெரியும். ஸோ அதை தான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ நம்மளுமே அப்படி தான். இப்போ எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்கிட்ட யாராவது சினிமா பற்றி பேசினா நான் பேசிட்டே இருப்பேன், என்ன படம் நான். ஸோ எனக்கு அதை பற்றி பிடிக்கும். ஸோ நான் அதனால நான் அதை தான் ஃபாலோ பண்ணணும். நான் சினிமாவை தான் நான் ஃபாலோ பண்ணேன். நான் கடைசி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். லைக் மூவிஸில் தான் இருப்பேன். ஏதாச்சும் ரோல் பண்ணுவேன், இல்லை மேபி ஃப்யூச்சரில் வேறு ஏதாச்சும் கூட பண்ணலாம். ஸோ பட் இதுதான் என்னோட கால். ஏன்னா நான் ஆல்ரெடி நான் அப்ராடில் ஒர்க் பண்ணேன். நான் ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியர். நான் யூகே அங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்தேன்னா அது காரணம் பேஷன் தான். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பேஷன் இல்லாமல் இங்கே உட்கார முடியாது. நான் ரொம்ப கஷ்டம் அது. ஸோ தட்ஸ் லைக் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டது அதான். விஜய் சாருமே அதான். அவர் அந்த ஒர்க்குன்னு வந்துட்டாருன்னா 100% டெடிகேஷன், வேறு எதுவுமே யோசிக்கவே மாட்டார், இப்படியே இருப்பார். அவர் ஒரு வாட்டி ஒரு இன்சிடென்ட் இருக்குது. டெல்லியில் வந்து எங்களுக்கு வாத்தி கம்மிங் ஷூட் பண்ணோம். ஃபுல்லாக பொல்யூஷன் பயங்கரமாக, அந்த ஏர் குவாலிட்டிலாம் ரொம்ப அடி வாங்கி எங்கேயோ போயிடுச்சு. எல்லாருமே அப்போயே மாஸ்க் போட்டுருக்கோம், பிஃபோர் கோவிட். அவர் வந்து மாஸ்க் போடாமல் உட்காந்துட்டு இருந்தார். நான் பக்கத்தில் கூப்பிட்டாரு, என்ன சார் மாஸ்க் போடலன்னு இப்படின்னு பண்ணார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லைடா, இது மஸ்காரா போட்டிருக்கேன், இது போட்டால் அது ஸ்மெட்ஜ் ஆகிடும், ஸோ அடுத்த ஷார்ட் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டர் மாதிரி அதை அவர் போட்டுட்டு அவர் ஸ்பாட்லேயே உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்த ஷார்ட் கூப்பிடுவாங்க, அந்த டான்ஸ் ஆடணும், அந்த இதாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு டெடிகேஷன் தான். ஸோ ஒரு இன்சிடென்ட் இல்லாமல் ஒரு ஆளால் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் ஆகவே முடியாது. ஹீ இஸ் வெரி வெரி டெடிகேட்டட். லைக் விஜய் சார்லேருந்து கற்றுக்கணுன்னா எப்படி சினிமாவை வந்து அப்ரோச் பண்ணணும், ஜெயிச்சாலும் தோத்தாலும் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக போகணும் அப்படின்னு. தேங்க்யூ என் கூட இவ்வளோ நேரம் பேசினதுக்கு. உங்ககிட்ட நிறைய நைஸ் இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் படத்தை பற்றியும் சரி உங்கள் கரியர் பற்றியும் சரி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்த்துக்கள். ஓ பட்டர்ஃப்ளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். கமிங் தியேட்டர்ஸ் ஆன் March 6th, ஸோ தியேட்டரில் வந்து பாருங்க. Thank you.